பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாக சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே ஏசப்பா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். ஆமேன். வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 27 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 27 verse 14. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் ஒரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இரு, கர்த்தருக்கு காத்திரு. ஆமேன். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் அவர் உன் இருதயத்தை என்ன பண்ணுவாரா? ஸ்திரப்படுத்துவார். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக அநேக நாட்களாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? ஏசப்பா சொல்றார், உங்க ஜெபத்தை கேட்கிறார், உங்க ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க போகிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருபோது கைவிடாத தேவன். கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கும் போது ஏசப்பா உங்களை வெக்கப்பட விட மாட்டார். இந்த நாட்களை பார்க்கும் போது அநேக உலகத்தின் காரியத்துக்காக என்ன பண்றாங்க? காத்திருக்கிறாங்களே. ஒருவேளை டாக்டரை பார்க்க போனோன்னா காத்திருக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட்டுக்காக காத்திருக்கிறாங்க, பலவிதமான உலகத்தின் காரியத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏசப்பா சமூகத்தில் காத்திருக்க நேரம் இல்லை, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க முடியவில்லை. ஆனால் ஏசப்பா சொல்றார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் எப்போ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ, எப்போ ஏசப்பாவுடைய சமூகத்தில் அவரை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ, ஏசப்பா உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஏனென்றால் இன்னைக்கு அநேகுடைய இருதயத்தில் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கேள்விகளோடு நீங்கள் காணப்படலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், பல காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடி, அநேக காரியத்தை குறித்து நீங்கள் கலங்காதபடி தேவ சமூகத்தில் போய் நீங்கள் காத்திருக்கும் போது, அப்படின்னா தேவ சமூகத்தில் நீங்கள் போய் ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் இருக்கிற பிரச்சனைக்கு, உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களுக்கு, உங்களுக்கு இருக்கிற எந்தப்பட்ட காரியங்கள் இருந்தாலோ அதுலேருந்து விடுதலை ஆக்க ஏசப்பா வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிரு. இன்னைக்கு அநேகருக்கு பலவிதமான கொழுப்பு, பலவிதமான பிரச்சனை, நான் இது செய்யணுமா செய்யக்கூடாது, ஒரு திட நம்பிக்கையில், ஒரு திட மனம் இல்லாதனால அநேக காரியத்தில் பலவிதமான போராட்டத்தோடு நீங்கள் காணப்படுறீங்களா? இன்றைக்கு ஏசப்பாவுடைய சமூகத்தில் உங்களை காத்திருக்க ஒப்பு கொடுங்க. உலகத்தின் காரியத்துக்காக நம்ம எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம், ஒரு உலகத்தின் வேலை செய்ய நம்ம காத்திருக்கிறோம், உலகத்தின் காரியங்களை செய்ய அநேக பிரயாசப்படுறோம். ஆனால் இன்றைக்கு ஏசப்பா சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க முடியல, ஏசப்பா சமூகத்தில் காத்திருந்து அவரோட பேச நேரம் கொடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார், நீ என் சமூகத்தில் காத்திருக்கும் போது உன் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார், உனக்கு வாழ்க்கை இருக்கிற போராட்டங்களை மாற்றுவார், உன் வாழ்க்கை இருக்கிற எல்லா வியாதிகளை சுகமாக்குவார். ஒருவேளை அநேக நாட்களாக நீ பிரயாசப்பட்டு வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருக்கிறா, அநேக காரியத்தில் நஷ்டம் அடைஞ்சிக்கிறா, இன்றைக்கு ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் உங்களை தைரியப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புதிய பலத்தால் உங்களை நிரப்ப போகிறார். உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா போராட்டங்களும் கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த வேலை கூட ராஜா, நீங்கள் சொன்னீரே கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உங்களுடைய இடத்தை ஸ்திரப்படுத்துவேன்னு சொன்னீரே, திடமனதாயிரு, கர்த்தருக்கு காத்திரு. இந்த வேலை கூட யாரெல்லாம் ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறாங்களோ, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. இன்றைக்கே செய்வீராகப்பா, இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கே ஏசப்பா எல்லா காரியத்திலிருந்து என் தேவனப்பா நீங்கள் ஜெயத்தை கொடுப்பீராக. எல்லா போராட்டங்கள் நீங்கட்டும், எல்லா வியாதிகள் சுகமாகட்டப்பா. நீண்ட நாட்கள் நடக்காத காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்க செய்வீராக. உமக்கு காத்திருக்கும் போது உம்முடைய பலத்தால் நிரப்புவீராக. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நீங்கள் இடப்படுவதற்காய் ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புதிய பலத்தால் நிரப்புகிற தேவனாக இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் காத்திருக்க ஒப்பு கொடுக்குறாங்க, யாரெல்லாம் நோக்கி செபிக்கிறாங்களப்பா, என் ஜனங்களுக்கு அப்பா உங்களுடைய வார்த்தை அனுப்பி நீங்கள் சுகமாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.